வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது போல தோணும். நாம யார ரொம்ப நம்பினோமோ அவங்களை நம்ம கைவிடலாம். அந்த நேரத்துல ஒரு இருட்டு நம்மளை சூழும் பாருங்க, அது ரொம்ப பயங்கரமானது. ஆனா அந்த இருட்டிலையும் நமக்கு துணையா ஒரு கை இருக்கும். அது அந்த மயில்வாகனனோட கை. நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா முருகன் ஒவ்வொரு நொடியும் நம்ம கூடவே இருக்கார். நமக்கு ஒரு கஷ்டம்னா முருகன் எப்படி வருவார் தெரியுமா? பத்தித்திரு முகமாருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுதுகண்டேன் செயன்மாண்டடங்க புத்திக் கமலத்து உருகிப் பெருகி உவனமெற்றி தத்திக் கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே. அந்த அழகான 6 முகங்களும் 12 தோள்களும் அமுதம் போல தித்திக்கிறதாம். நம்மளோட ஆணவம் கவலை எல்லாம் ஒடுங்கி போய் அறிவாகிய தாமரை மலர் உருகும்போது உலகத்தையே கடந்து கரைபுரண்டு வர்ற இன்பக் கடலா அந்த முருகன் நமக்குள்ள வந்து நிப்பார். உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படணும்? அந்த தண்டாயுதபாணி உங்க கூடவே இருக்கும்போது எந்த விதியால உங்களை அசைக்க முடியும்? விழுந்தும் எழுந்தும் தொழும் அன்பு கூற பழுந்தும் பழமாயிருந்தவன் நீ செழுந்தன் தமிழ்க்கலை தந்ததுவும் கழுந்தும் தனிவே கையிலேந்திய காவலனே. நாம வாழ்க்கையில விழுந்து தவிச்சாலும் நம்பிக்கையோட அவரை தொழுதா பழுத்த பழமா இனிமையான ஒரு வாழ்வை அவன் நமக்கு கொடுப்பான். அவன் சும்மா வரமாட்டான். உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டை பிழைக்கிற அந்த ஞான வேலோடு வருவான். அந்த வேல் அசுரர்களையே மாத்துனதுன்னா உங்க கஷ்டங்களை அது மாத்தாதா? உலகம் உங்களை ஓரம் கட்டுதுன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. எப்போதெல்லாம் நீங்க தனிமையில் இருக்கிறதா உணர்றீங்களோ அப்போதெல்லாம் இந்த வரிகளை நினைச்சு பாருங்க. விழிக்குத் துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் 12 தோள்கள், பயந்த தனிவழிக்குத் துணை அவன் தணிகாசலன் வைத்தனன் வடிவேலே. நாம பயந்து போய் நிக்கிற அந்த தனி வழியில திருத்தணி முருகனோட அந்த அழகான வேல் தான் நமக்கு துணையா வரும். உங்க கண்ணுக்கு அவரோட பாதங்கள் துணையாயிருக்கும். நீங்க பேசுற பேச்சுக்கு அவரோட நாமம் துணையாயிருக்கும். இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும்போது நாம எதுக்காகவும் அஞ்ச வேண்டியதில்லை. அவமானங்கள் நேரும்போது கலங்காதீங்க. அது உங்களை மேன்மேலும் வளர்க்க போற ஒரு வாய்ப்பு. அந்த 12 கை நாதன் உங்களை தூக்கி சுமக்க தயாரா இருக்கார். அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா கூப்பிட்ட குரலுக்கு அந்த வேலவன் கண்டிப்பா ஓடி வருவான். அவன் கையில் இருக்கிற வேல் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருட்டை கண்டிப்பா நீக்கும். அந்த நம்பிக்கையோட நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா முருகன் உங்களை 1000 அடி முன்னாடி கூட்டிட்டு போவார். இந்த பதிவு உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். முருகப்பெருமானோட அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்க வாழ்க்கையில முருகன் செஞ்ச ஏதாச்சும் ஒரு அதிசயத்தையோ இல்ல மாற்றத்தையோ மறக்காம கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு பெரிய நம்பிக்கையை தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.